இடையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இடையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இடையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நேற்று இரவு பிடித்த மழை எப்போ தான் ஓயன்னு தெரியல, இடைவிடாமல் அடித்து பேஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில் எழுந்தது முதல் இந்த நேரம் வரைக்கும் எப்போ விடுமோ, எவ்வளோ பேர் வரப்போகிறாங்களோ வரமாட்டாங்களோ, அதுவும் மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமையான இன்று முதல் செவ்வாய்க்கிழமை அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆலயத்தினுள்ளாக வலதுபுறமும் சரி இடதுபுறமும் சரி முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சு, இன்னைக்கு கட்டாயமாக வரணுமே, எவ்வளோ பேர் வரப்போகிறாங்களோ அப்படி சொல்லிட்டு, எப்போ மழை நிற்குமோ எவ்வளோ பேர் வருவாங்க அப்படி சொல்லிட்டு காத்து கொண்டிருந்த போது மழை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வெளி வாங்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெய்யலை, லைட்டாக தூறல் நின்று இருக்கிறது. சொன்ன கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய ஆலயமானது நிரம்பும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆசீர்வாதம். கடந்த பல நாட்களாக அப்படியே பார்த்தோம்னா வெயில் சுட்டரிச்சுட்டு கிடந்துச்சு. என்னமோ ஏப்ரல் மேயில் நம்ம இருக்கிறது மாதிரி போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏசி வச்சுருந்தவங்க கொஞ்சம் சந்தோஷம், பரவாயில்ல. ஏசி இல்லாமல் இருந்தவங்க ரொம்ப கஷ்டத்தோடு இருந்திருப்பாங்க. இப்போ பேஞ்ச மழையிலையும் சரி நிறைய தண்ணீர் இருக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபாதர், நீங்கள் வந்து வெளியில் வரல, அதனால் உங்களுக்கு தெரியலை. அதில் வெளில வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மழை தண்ணி நிற்கிது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். அன்பிற்குரிய ஒரு ஆசீர்வாதம். கடவுள் நேற்று இரவு முழுவதும் நம் அனைவரையும் பாதுகாத்து எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த புதிய நாளை நீங்களும் நானும் காணச் செய்து, இதோ இந்த 1 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் கடவுளை முழுமையாக தியானித்து அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூற நம்ம எல்லாரையும் பெயர் சொல்லி இந்த வேளையில் அழைத்திருக்கிறார். ஸோ அவருடைய அற்புதமான ஒரு காரியம் இந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அன்பிற்குரியவர்களே, நம்ம பல்வேறு வேலைகள் இருந்திருக்கும். சில நேரங்களில் நம்ம நினைச்சிருந்திருப்போம், இன்னைக்கு போகணுமா, இன்னைக்கு வேண்டாம்,
இன்னைக்கு மழையெல்லாம் பெஞ்சுக்கிட்டு இருக்குது, இன்னைக்கு வேற ஏதாவது காரியத்தை செய்யலாமே அப்படி சொல்லி யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனா உள்ளத்தின் உள்ளாக ஒரு நெருடல் இல்ல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆராதனை இருக்கும், நிச்சயமா போகணும். அந்தோனியார் மூலமா நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நன்றி சொல்லணும். அது மட்டுமல்லாம இன்னும் பலவிதமான நலன்களை அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நான் போய் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் போய் பேச வேண்டும் அப்படி சொல்லி இந்த வேளையில ஆசையை தூண்டி, கடவுள் உங்களுக்குள்ள ஒரு ஆசையை தூண்டி, கடவுள் தன்னுடைய தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கொடுத்து அவருடைய மகிமையின் மேகத்தினால உங்களை எல்லாம் நிரப்பி அப்படியே அழைத்துட்டு வந்திருப்பார் இல்லையா? அதனால கடவுளுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, எண்ணிக்கை புத்தகத்துல 14வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எண்ணிக்கை புத்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனம். ஆனால் மக்கள் கூட்டத்தின் அமைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எறியும்படி கூறினர். உடனே ஆண்டவரின் மாட்சி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. எப்படி தோன்றுச்சு? எப்படி தோன்றுச்சு? ஆண்டவருடைய மாட்சி எப்படி தோன்றுச்சு? அங்க ஒரு மேகமாக தோன்றியது. எல்லா இஸ்ரேல் மக்களுக்கும் கல்லால் எறிந்து கொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கூடி இருக்கிறார்கள். கூடி இருக்கின்ற பொழுது அங்கே கடவுளுடைய மாட்சியானது மேகத்தின் வடிவிலே அவர்களுக்கு அங்கே தோன்றி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இங்க எல்லாரும் கூடி இருக்கிறோம் கொல்வதற்காக அல்ல, இங்க எல்லாரும் கூடி இருக்கிறோம் ஜெபிப்பதற்காக. இந்த நேரத்துல இந்த ஆலயத்துல கடவுளுடைய மாட்சியானது இதோ இப்போது நம்மிடையே விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆமென், ஆமென். நம்ம எல்லார் மேலேயும் இப்போதைய கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லோரையுமே ஒரு தூண்டுதல் இருந்துச்சு, நீங்களும் நானும் இந்த ஆலயத்திற்கு இப்போது வரணும் அப்படி சொல்லி தூய ஆவியானவருடைய தூண்டுதல் இருந்துச்சு, வேற எதுவும் கிடையாது. அந்த துன்பத்தின் மூலமாக இருந்திருக்கலாம், ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு வேண்டுதல் இருக்கணும், வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும், அந்த ஒரு காரணமாக இருந்திருந்திருக்கலாம். ஃபாதர் சொல்லியிருக்கிறார், ஒரு 9 வாரம் இந்த ஆலயத்திற்கு நீ வந்து ஜெபம் செய்ய வேண்டும், அதனால நீ போயே ஆகணும் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி சொல்லிட்டு ஒரு தூண்டுதல் இருந்திருக்கும், வந்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இது அனைத்தும் தூய ஆவியானவருடைய தூண்டுதல். அந்த தூய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் தூண்டி இந்த நேரத்துல இந்த வேளையில கடவுளுடைய மாட்சியை காண வேண்டும், கடவுளுடைய மகிமையை காண வேண்டும், கடவுளுடைய பரிசுத்த தனத்தை நாம் காண வேண்டும், கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்டி எழுப்பி இப்போ கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டோம். எண்ணிக்கை புத்தகத்துல 14வது அதிகாரம் 10வது வசனத்துல அப்படியே பாத்தீங்கன்னா எசேக்கியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். எசேக்கியேல் 10வது அதிகாரம் 19வது வசனம். கடவுளுடைய அந்த பரிசுத்த பிரசன்னமானது, கடவுளுடைய அந்த மாட்சியானது எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது அப்படி சொல்லி அந்த வசனத்துல படிக்கிறோம். 19வது வசனம் 10:19. எசேக்கியேல் 10:19. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் ரெக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழும்பி அவை சென்ற போது சக்கரங்களும் அவர்களோடு சென்றன. ஆண்டவரின் இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. அன்பிற்குரியவர்களே, பாருங்களேன், எப்படி அருமையான ஒரு வார்த்தை இல்ல, அருமையான ஒரு வசனம். எசேக்கியேல் கண்கூடாக பார்க்கிறார், கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். கொடுக்கின்ற பொழுது அந்த கெருபுகள் எப்படி இருக்கின்றன, சக்கரங்கள் எப்படி இருக்கின்றன, அங்குள்ள வானதூதர்கள் எப்படி இருக்கிறார்கள், கடவுளுடைய மாட்சியானது எப்படி விளங்குகிறது, கடவுளுடைய மாட்சி அங்கே விளங்குகிறது அப்படி சொல்லி நாம இந்த இறைவசனத்துல படிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த வேளையில அந்த கெருபுகள் எப்படி எசேக்கியேல் இறைவாக்கினர் கண் முன்பாக தோன்றியதோ அதே போல இந்த வேளையில இந்த ஆண்டவருக்கு முன்பாக அந்த கெருபுகள் இருக்கிறார்கள்.
இந்த வேளையில தூதர்கள் இருக்கிறார்கள், இந்த வேளையில் அந்த புனிதர்கள் அனைவரும் இங்க இருக்கிறாங்க. இந்த ஆராதிக்கின்ற வேளையில வானதூதர்கள் அனைவரும் இங்கு இருந்து கொண்டு அன்னை மரியாவோடு சேர்ந்து அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து எவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ, எவ்வாறு ஆண்டவரை தூயவர் 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 என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதே போல இப்போ உங்களோடு என்னோடு சேர்ந்து ஆண்டவரை தூதர் தூதர் தூயவர் 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 என்று உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்று உண்டாகுக என்று இந்த வேளையில ஆராதிக்கின்ற இந்த வேளையில அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பிற்குரியவர்களே, நம்ம வாயில கொஞ்சம் திறக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல அந்த வானதூதர்களோடு சேர்ந்து ஆராதனைக்குரிய கடவுள், அந்த மாட்சிமை மிக்க கடவுள் முன்பாக நாம் இருந்து அவரை மகிமைப்படுத்த, அவரை ஆராதிக்க இந்த வேளையில் கூடி இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டு தான் நினைக்கிறேன். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே அப்படி சொல்லி ஒரு பாட்டு. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சேர்ந்து பாடுவோமா? நம்மளோட பாடலோடு சேர்ந்து அந்த மியூசிக் கொஞ்சம் எழுந்து நின்று இந்த நேரத்தில் கடவுளுடைய மாட்சி, கடவுளுடைய அந்த மகிமை, கடவுளுடைய அந்த வல்லமை, கடவுளுடைய அந்த பிரசன்னம், அந்த தூய ஆவியானவர் நம் மீது இறங்கி வர வேண்டும். நாம எந்த ஒரு நல்ல காரியத்தை எண்ணிக்கொண்டு இந்த ஆலயத்தில் இப்போது நாம் கூடி வந்திருக்கின்றோமோ அந்த காரியத்தை ஆசீர்வதித்து அவருடைய பிரசன்னத்தினால் அந்த காரியத்தை கடவுள் தாமே நடத்தி தர வேண்டும் அப்படி சொல்லி தூய ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி நிரப்ப வேண்டும் என்பதை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அன்பிற்குரியவர்களே, விடுதலை பயண நூல்ல நம்ம வாசிக்கிறோம், மோசே அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு தோன்றுகிறார் ஒரு முட்செடியின் நடுவில். அந்த முட்செடியானது எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த எரிகின்ற அந்த முட்செடியானது முழுவதுமாக எரிந்து சாம்பலாகல, ஆனா எரிந்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாவோடு இதை ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். கன்னியான அன்னை மரியா அந்த கன்னித்தன்மை குன்றாமலே கடவுளாகி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்குகிறார். தன்னுடைய உதரத்திலே கருத்தாங்கி இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், எப்படி அந்த முள்ளானது எரிந்த போதும் எரிந்து போகாமல் சாம்பலாகாமல் இருந்ததோ, கன்னிமை குன்றாமல் கன்னியானவள் கருத்தாங்குகிறாள், தாயாக மாறுகிறார். அன்பிற்குரியவர்களே, எதனால நடந்துச்சு? தூய ஆவியானவர் அங்க நிழலிட்டதால நடந்துச்சு. தூய ஆவியானவர் அந்த இடத்துல பிரசன்னமாகி இருந்ததுனால இந்த அற்புதமான அதிசயமான காரியம் நடந்துச்சு. அன்பிற்குரியவர்களே, இதே வேளையில சீனாய் மலை உச்சியில மோசே சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு தோன்றுகிறார் இல்லையா? கடவுள் எப்படி தோன்றுகிறார்? அந்த மகிமையின் மேகமாக தூய ஆவியானவர் அவரின் மீது இறங்கி அபிஷேகம் செய்யும்படியாக அந்த மகிமையின் மேகமாக அப்படியே அவருக்கு தோன்றி அவருக்கு காட்சியை கொடுத்து அந்த 10 கட்டளைகளையும் கொடுத்து என் மக்களுக்கு சென்று அறிவி அப்படி சொல்லி அறிவிக்கிறார். அன்பிற்குரிய, அடுத்து பார்க்கிறோம், கண்மலையின் வெடிப்பினில் இல்லையா, தண்ணி எங்களுக்கு இல்லை, நாங்க சாகரத்துக்காக நீங்களாம் கூட்டிட்டு வந்தீங்க எங்களை, ஏன் இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறீங்க அப்படி சொல்லிட்டு மோசையை நோக்கி மக்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, இந்தா கோல் எடுத்து அடி, இப்பொழுது தண்ணி பிறப்படும் பாரு. தண்ணி குடிக்கிறாங்க, தாகத்தோடு இருந்தவர்கள் தண்ணி பருகிறார்கள். சுவையான நீர் அந்த பாலைவன பகுதிகளில் மற்ற பகுதிகளில் அவங்க தண்ணி சுவையான நீரை கடைகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய மகிமையானது பிரசன்னமானது இதோ இந்த வேளையில இங்க இருக்குது. உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய துன்ப துயரங்கள்,
நீங்க எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் இந்த நேரத்துல ஆண்டவரே உம்முடைய மகிமையானது இந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையை நிரப்பணும், நிரப்பி இந்த துன்ப துயரங்கள் எல்லாம் மாறணும். எவ்வாறு உம்முடைய இடம் புனிதமான இடமாக விளங்குகிறதோ அதே போல என்னுடைய இதயமும் சரி, என்னுடைய வீடும் சரி, என்னுடைய கணவரும் சரி, என்னுடைய மனைவியும் சரி, என்னுடைய பிள்ளைகளும் சரி, ஒவ்வொருவரும் புனிதர்களாக மாற வேண்டும். ஒரு புனித வாழ்க்கை அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அதுக்கு உம்முடைய ஆவியானவரை நிறைவா தாங்க. உம்முடைய மகிமையானுடைய மேகம் என்னுடைய வீட்டை நிலையிடட்டும். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தினால என் வீட்டுல நான் நினைக்கின்ற சுப காரியங்கள்லாம் தடைபட்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல வீடு வாங்கலாம்னு சொல்லி பாக்குறேன், கைகூடி வர்ற நேரத்துல ஏதாவது ஒண்ணு தட்டிட்டு போயிடுறாங்க. நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சொல்லி பாக்குறேன், கைகூடி வருகின்ற நேரத்துல எப்படியோ தட்டு தடுமாறி அது போய்விடுது. நல்ல ஒரு வரன் கிடைக்கின்ற நேரத்துல தட்டு தடுமாறி போய்விடுகின்றது. நல்ல உடல் சுகத்தோடு இருக்கிற, திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு நோய் வந்து என்னை மாட்டிக்கொண்டிருக்கிறது. நல்ல மனநிலையோடு தான் என் கணவரோடு நல்லா பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல அவர் எடுத்தறிஞ்சு பேசி என்னை உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுகிறார். என்னுடைய மனைவி அது மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையில ஆவியானவர் நம்முடைய குடும்பத்துல நிழலிட வேண்டும். அந்த ஆவியானவர் இறங்கி நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வேளையில எப்படி அந்த சீனாய் மலையில இறங்கி வந்தாரோ அதே போல இறங்கி வர வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். முட்செடியின் மத்தியில், வார்த்தையானது இப்படி போகுது, முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை வெற்றியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. கைகளை விரித்து சொல்லுவோம். வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த வேளையில இந்த ஆவியானவர் எவ்வாறு அப்போஸ்தலர்கள் மீது இறங்கி வந்து அவர்களை வலிமை உடையவர்களாக மாற்றினாரோ, அவர்களை பயம் இல்லாதவர்களாக மாற்றினாரோ, அவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுத்து இந்த பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அதே போல இந்த வேளையில அந்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு இறங்கி வந்து, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இறங்கி வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டணும். நாம கடவுளை விட்டு விலகாதவர்களாக, அவருடைய பிரசன்னத்தில் எப்போது நடப்பவர்களாக, அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி நம்ம வாயை திறந்து ஜெபிக்கலாம். வாயை திறந்து ஜெபிக்கலாம். இந்த வேரத்துல கடவுள்கிட்ட நம்ம கேட்கிற எல்லாத்தையும் நிச்சயமாக கடவுள் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால இந்த வேளையில நம்ம வாயை திறந்து ஜெபிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, மகனே மகளே, என் அப்பான்னு கூப்பிட்டு நீ கேளு, என் அம்மான்னு நீ கூப்பிட்டு கேளு. நீ கேட்கும் போது நிச்சயமா நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய குரலுக்கு நான் செவிமடுப்பேன், உனக்கு நான் பதில் மொழி தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன கடவுள் இந்த வேளையில அன்பிற்குரியவர்களே உங்களை நான் என்னை ஏமாத்தவே மாட்டாரு. மனிதர்கள் ஏமாத்தலாம். மனிதனுடைய நாக்குக்கு நரம்பு கிடையாது. அவங்க இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. நான் உனக்கு தர்றேன், நான் உன்னோட இருப்பேன், உன்னை விட்டு என்னைக்கும் பிரிய மாட்டேன், உனக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பேன், உன்னை ஏமாற்றவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அவங்க ஏமாத்திட்டு போகலாம். ஆனா கடவுள் ஒருபோதும் ஏமாற்றுபவர் கிடையாது. ஏமாற்றுவதற்கு கடவுள் ஒன்றும் மனிதர் கிடையாது. ஏமாற்றுவதற்கு கடவுள் ஒன்றும் மனிதர் கிடையாது. ஏன்னா மனிதர்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு வேறு வேறா மாறிட்டு போயிட்டு இருக்கும். கடவுளுடைய எண்ணங்கள் மேலான எண்ணங்களாக இருக்கின்றன. எரேமியா புத்தகத்துல வாசிக்க கேட்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கடவுள் சொல்றாரு, உனக்காக நான் திட்டங்கள் வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்கள் அனைத்தும் நலமான வாழ்வையும் நல்லதொரு எதிர்கால வாழ்வையும் கொடுக்கக்கூடிய திட்டங்களே அன்றி, நம்பிக்கையை அளிக்கக்கூடிய திட்டங்களே அன்றி வேறு திட்டங்கள் அல்ல அப்படி சொல்லி எரேமியா இறைவாக்கினர் மூலமா கடவுள் சொல்றாரு. அன்பிற்குரியவர்களே, நமக்கான திட்டங்கள் நிறைய இருக்குது.
உங்களுக்காக கடவுள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய நலமான வாழ்வை அளிக்கக்கூடிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனால கேட்கணும், ஆண்டவரே எந்த திட்டத்தை, நல்ல திட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க எனக்கு கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்ப துயரங்களிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க அப்படி சொல்லி கேட்டு மன்றாடி இதோ இந்த 1 மணி நேர ஆராதனையில நாம மிகுந்த நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நண்பர்களே, அனைவரும் உட்காருவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற ஒரு கஷ்டம், எல்லோருமே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற மிக மோசமான உள்ளத்தை உடைக்கக்கூடிய அல்லது நம்முடைய அந்த எண்ணங்களை முழுமையாக பாதிக்கக்கூடிய காரியம் அப்படின்னா நீங்க என்னத்தை சொல்லுவீங்க? ஒவ்வொரு நாளும் பெத்தவங்களா இருக்கிற நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் பெரியவங்க தான் இருக்கிறீங்க, கல்யாணமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் எல்லாமே கஷ்டம்தான் ஃபாதர். இல்லை, சாப்பாட்டில் கஷ்டம் இல்லையா? தொழிலில் கஷ்டம் இல்லையா? வியாபாரத்தில் கஷ்டம் இல்லையா? ஸ்கூலுக்கு போகிறது வர்றதுல கஷ்டம் இல்லையா? காலேஜ் படிக்க வைக்கிறதுல கஷ்டம் இல்லையா? காலேஜ் படிக்கிறதுல கஷ்டம் இல்லையா? இல்லை வேலைக்கு போகிறதுல தான் கஷ்டம் இல்லையா? இல்லை இந்த ஆலயத்தில் வந்து உட்காந்து உங்கள் பேச்சை கேட்கறதுல தான் கஷ்டம் இல்லையா? எல்லாத்துலேயும் தான் கஷ்டம் இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்க. பெற்றவங்களுக்கு அப்படி சொல்லி வர்ற கஷ்டம் அப்படின்னா எந்த கஷ்டமாக இருக்கும்? பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே, இவ்வளோ கஷ்டம் இல்லை? அவனை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து அந்த பிள்ளைய அது வந்து மகளாகட்டும் அல்லது மகனாகட்டும் 10 மாதம் சுமந்து 9 மாதம் சுமந்து பெற்றெடுத்து அந்த குழந்தைக்காக ஒரு சிலவற்றை சாப்பிடணும், ஒரு சிலவற்றை சாப்பிடக்கூடாது இல்லையா? இந்த நேரத்தில் உட்காரணும், இந்த நேரத்தில் உட்காரக்கூடாது, மாடிப்படி ஏறணும் அல்லது ஏறக்கூடாது, இந்த வேலையை செய்யணும் அல்லது செய்யக்கூடாது, இந்த படங்களை தான் பார்க்கணும், இந்த பாட்டை தான் கேட்கணும், இதெல்லாம் கேட்கக்கூடாது, இந்த வார்த்தையை தான் பேசணும், இந்த வார்த்தையை தான் சொல்லணும், இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுக்கு மேல வருகின்ற நோய்கள், ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு பேரை பயந்துகிட்டு உள்ள இருக்கிற சிசுவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி சொல்லி அதற்கும் சேர்த்து மருந்து உண்டு கொண்டு அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பிடிக்காத சில பொருட்களை நம்ம பெரியவங்க வந்து கொடுத்தாலும் அந்த தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? பிடிக்காத கசப்பான பொருட்களா இருந்தாலும் சரி, இந்த புடி சாப்பிடு, அப்பதான் குழந்தை நல்லா இருப்பான், குழந்தைக்காண்டி நீ தின்னுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு வாய்க்குள்ள அமுக்க எல்லாத்தையும் பொறுத்து ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தா இதுல போனோம்னா, ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா உன் குழந்தை தலைகீழா இருக்குது, உன் குழந்தை சுத்திக்கிட்டு இருக்குது, உன் குழந்தைக்கு கை சரியா வரல, காலு சரியா வரல, வதக்குன்னு இருக்கணும், பதக்குன்னு இருக்கணும், ஒரே பதட்டமா இருக்கும், தொண்டைக்கும் இதுக்கும் வந்துட்டு திடீர்னு அடைச்சிக்கும், ஐயோ என்ன சொல்றது ஏது போற, கதறி அழவும் முடியல, சொல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கும் போது அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதெல்லாம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சொந்தக்காரங்க வந்து சரி ஒரு பலத்தை கொடுப்பாங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து கவலைப்படாதம்மா எதுவும் ஆகாது, சூப்பரா ஒரு நல்ல ஒரு குழந்தைய பெத்தெடுத்துருவேன்னு சொல்லணும்னு பார்த்தா, கேட்டியாடி அவளுக்கும் அப்படி தாண்டி இருந்துச்சு, பாவம் முடி அவளும் போய்த்தா அந்த பிள்ளையும் போயிருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு குண்டை கிளப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம உட்காந்து பார்த்துட்டு அழுதுட்டு உட்காந்துருப்போம், ஐயோ இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களே, என்னடா டே உங்களை யாரா வர சொன்னா அப்படி சொல்லி கூட நம்மளுக்கு தோணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அவங்க அப்பாவும் அதுக்கு மேல முடிச்சுக்கிட்டு இருப்பாரு, பெத்தெடுத்து பிற்பாடு அதுக்கப்புறம் வர்ற கஷ்டம். இவர் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தை பகல்ல எல்லாம் தூங்க மாட்டாரு, பகல்ல எல்லாம் நல்லா தூங்குவாப்புல, நைட்ல நல்லா முடிச்சுக்கிட்டு பேன்னு கிடந்து கத்துவாப்புல. அப்பதான் அவருக்கு விளையாட்டெல்லாம் தோணும், விளையாடிக்கிட்டு இருப்பாரு. இங்க நைட் நம்ம கஷ்டப்படணும், காலையும் கஷ்டப்பட்டு நைட்லையும் கஷ்டப்பட்டுட்டு இவருக்கு வந்துட்டு ஒண்ணுக்கு போனாருன்னா அல்லது வேற ஏதாவது போனாருன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தொடச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கு பிறந்த பிற்பாடும் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, நீ சாப்பிட்டதுனாலதான் பிள்ளைக்கு சளி பிடிச்சுக்குச்சு, நீ சாப்பிட்டதுனாலதான் பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சு, நீ சாப்பிட்டதுனாலதான் பிள்ளைக்கு அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாமியார் ஒரு பக்கம் கடிக்க, அங்கிட்ட அம்மா ஒரு பக்கம் கடிக்க, மாமனார் ஒரு பக்கம் திட்ட, அப்புறம் கூட சேர்ந்து கணவனும் திட்ட, அப்படி சொல்லி இப்படியெல்லாம் கஷ்டம். நிறைய பேர் பார்க்குறாங்க, டேய்
நாங்கள் எங்கள் அம்மா அப்பாட்ட மாட்டிக்கிட்டு படுற கஷ்டம் எங்களுக்கு தாண்டா தெரியும். கொஞ்சம் பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்களுக்காக அதுக்கப்புறம் ஓடி உழைச்சு அந்த பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அதுவும் இப்பெல்லாம் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கிடையாது கிடையாது கிடையாது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிடையாது கிடையாது கிடையாது, சிபிஎஸ்இ ஸ்கூல் கிடையாது கிடையாது. அதை விட இன்னொன்று என்னமோ வந்திருக்குதாம்ல, அது என்னது புரியல? ஐசிஎஸ்ஆ ஐசிஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ரொம்ப சொல்றாங்க, சரியா புரியல. அந்த ஸ்கூலுக்கு தான் போவேன்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு ஃபீஸ்பாங்க? 1 லட்சம்பாங்க. யோ, எனக்கு மாசமே 50,000 60,000 தான் வருது, இதுல 1 லட்சம் ரூபா ஃபீஸா? சரி, இருந்தாலும் கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை லோன் போட்டு படிக்க வைக்கணும், எப்படியாவது படிக்க வைக்கணும். ஒரு பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, கூட இன்னொரு பிள்ளைங்க இருப்பாங்க, ஐயோ அவங்களையும் சேர்த்து படிக்க வைக்கணும். இதுல வேற தொழில ஏதாவது ஒன்று ஆச்சு, ஏதாவது ஒரு நஷ்டம்னா முடிஞ்சிச்சு, ரொம்ப உள்ள நொடிஞ்சு போயிடும். இல்ல, பிள்ளைக்கு அது தெரியக்கூடாது, பிள்ளைக்கு அந்த கஷ்டம் தெரியக்கூடாது. பிள்ளைக்கு அந்த பைக் வேணுமா உடனே வாங்கி கொடுக்கணும், ஒரு சைக்கிள் வேணுமா உடனே வாங்கி கொடுக்கணும். இது மாதிரி ட்ரெஸ், உன் காலத்துல நீ அது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்ப, எனக்கு இது மாதிரி ட்ரெஸ் தான் பிடிக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடு, இது மாதிரி பைக் தான் எனக்கு வேணும், டுக்காட்டி பைக்குன்னு சொல்றாங்க, 2 லட்சம் மேல சொல்றாங்க, அது மாதிரி பைக் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும் போது என்ன பண்றது? வாங்கி கொடுக்கணும். பெத்த எடுத்துட்டோம், பாசம் பிள்ளைக்கு. அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல், நல்ல ஒரு மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆப்பிள் மொபைல் தான் எனக்கு வேணும், வாங்கி கொடு. இப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா அந்த ஆப்பிள் மொபைல்ல நம்ம கூட பேசுறதை விட எங்கேயோ பேசிட்டு உட்காந்துருக்கோம் இல்ல. கஷ்டப்பட்டு நம்ம 1 லட்சம் ரூபா கொடுத்து மொபைல் வாங்கி கொடுத்தோம்னா கூட பக்கத்துல இருக்கிற அப்பா அம்மா கூட பேசுறானா பேசாது, அது எங்கேயோ உட்காந்துட்டு அவன்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கோம், இல்ல யார்கிட்டயோ எவர்கிட்டயாவது கடலை போட்டுட்டு இருப்பாங்க. அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லாரும் பெத்தவங்க எல்லாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள். சரி, இப்படி ஒரு புறம் நல்ல பெற்றோர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்க, விவிலியத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம், ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி இருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு, ஒரு தந்தையானவர் எப்படிப்பட்ட ஒரு தந்தையாக இருக்கிறார் அப்படி சொல்லி, நம்ம நல்ல தந்தையர்கள் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய திருவிவிலியத்தில் எந்தெந்த தந்தையர்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க? நல்ல தந்தை அப்படின்னா திருவிவிலியத்தில் யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஆபிரகாம். ஏன் அவர் நல்ல தந்தையா இருக்கிறார்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஓகே, அவர் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு தந்தையாக இருந்தார்? ஒரு பிள்ளைக்கு கெட்ட தந்தையாகவும் ஒரு பிள்ளைக்கு நல்ல தந்தையாகவும் இருந்தார். புரியல? ஊதாரி மைந்தன் அவர் ஒருத்தர் தந்தை. ஓகே, இப்ப ஆபிரகாமுமே ஒரு 2 குழந்தைங்களுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பறக்கிறான். அந்த பிள்ளைய என்ன பண்ண முடியல, அவரால் பாதுகாத்து கொள்ள முடியல. மனைவி சொல்றாங்க, அது ஒரு வேலைக்காருடைய பிள்ளை, ஏன் பிள்ளை கூட விளையாடுறதா, துரத்தி போடு அப்படி சொல்லி துரத்தி விட சொல்றாங்க. நல்ல தந்தையா அவரால் இருக்க முடியல ஒரு குழந்தைக்கு. இன்னொரு குழந்தைக்கு நல்ல தந்தையா இருந்தாரு. எந்த குழந்தை? ஈசாக்குன்ற ஒரு குழந்தைக்கு. அன்பிற்குரிய அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக ஈசாக்கு இருக்கிறது. அந்த தந்தையானவர் குடிமயக்கத்துல இல்ல. அந்த தந்தையானவர் எப்போதும் குடித்துக் கொண்டு, தந்தையானவர் எப்போதும் சண்டை பிடித்துக் கொண்டு, தந்தையானவர் எப்போதும் சாரா கூட டவுட்டா ஒரு சந்தேகத்தோட அந்த அவங்கள பிடித்து அடித்து துன்புறுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லி அவரு கிடையாது. ஆபிரகாம் அப்படி இருக்க கிடையாது. கடவுள் மீது முழுமையான விசுவாசம் கொண்டவராக அந்த விசுவாசத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? ஈசாக்குக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. மகனே, நீ வாழ்நாட்கள் எல்லாம், உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் எப்படி கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரோடு செய்த உடன்படிக்கையின்படி நடந்து கொண்டிருந்தேனோ அதே போல நீயும் நடந்து கொண்டிருந்தாய் என்றால் அந்த விசுவாசத்தை சொல்லி கொடுக்கிறாரு. நீயும் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து கொண்டிருந்தாய் என்றால் வானத்து விண்மீன்களைப் போல உன்னுடைய சந்ததியினரும் இருப்பார்கள். உன் வழியா உனக்கு அடுத்து வருகிற சந்ததியினரும் ஆசி பெற்றவர்களாய் இருப்பார்கள். அப்ப தந்தையினுடைய அந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆபிரகாமினுடைய வாழ்க்கையின் வழியாக, சாராவினுடைய வாழ்க்கையின் வழியாக நாம தெரிந்து கொள்கின்றோம். அதே போல அன்பிற்குரியவர்களே, நம்ம வாசிக்க கேட்கிறோம். நம்முடைய சாமுவேல் புத்தகத்தில் வாசிப்போம். 7 என்ற ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார். தெரியுமில்ல? 7 என்ற ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார். அந்த இறைவாக்கினருக்கு மொத்தம் எத்தனை பசங்க இருக்கிறாங்க? புரியல? ஏலி அப்படிங்கிற ஒரு இறைவாக்கினர் 2 பசங்க இருக்கிறாங்க.
இவர் வந்து குருவாக இருக்கிறார். இவங்க பண்ற காரியங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, குருவாக இருக்கக்கூடிய இவர் பலி பொருட்களை பலியிட்டு கொண்டு அந்த பலி பொருட்கள் மூலமாக அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வரும். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கொக்கியை எடுத்துட்டு போயிட்டு மக்கள் பலியிட்டு அந்த இதுல இருந்து எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து வச்சு, முதன்மையான இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிறது, எல்லாத்தையும் திருடி கொண்டு வந்து வச்சுக்கிறது, மிக மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்யாமல் ஒரு குருவினுடைய மகன்களாகிய அவர்கள் நல்லதொரு வாழ்க்கையை வாழ கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா என்ன பண்ணல, அவங்கள கண்டுக்கல, ஏலி கண்டுக்கல. ஏலி அவங்கள தான் தோன்றித்தனமா தெரிய விட்டுட்டாரு. ஏலி அவர்களை கண்டித்து திருத்தவில்லை. ஏலி அவர்களுக்கு உரிய அந்த கண்டிப்பை கொடுத்திருந்தால் அவங்க தான் தோன்றித்தனமா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. கொடுக்காததுனால என்னாச்சு, அதுக்கு அடுத்தபடியாக கேட்கிறார் ஏலி. ஒரு போர்ல அவங்க யாரை தூக்கிட்டு போறாங்க, உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு செல்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் 2 பேரும். ஆனா அதே சமயத்துல ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியாத ஏலி ஒரு நல்ல தாத்தாவா இருந்தாரு. ஒரு நல்ல தாத்தாவா இருந்தார். யாருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, சாமுவேலுக்கு. சாமுவேல் அந்த ஆலயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அழைக்கிறார் 3 முறை, சாமுவேல் சாமுவேல். இவர் ஓடுறாரு, வேகமா ஓடி போய், தாத்தா கூப்பிட்டீங்களா? இல்ல, தூங்கு. 2வது முறை, தாத்தா கூப்பிட்டீங்களா? இல்ல, தூங்கு. 3வது முறை, சாமுவேலுக்கு புரியுது. யாருக்கு? ஏலிக்கு புரியுது. இப்ப கடவுள் தான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறாரு, சொல்லி கொடுக்கிறார். இனிமே கூப்பிட்டா ஆண்டவரை பேசும் சொல்லி கேளு. நல்ல ஒரு தாத்தா இல்ல, அருமையான தாத்தாவாக இருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம், பிள்ளைகள் சில நேரங்களில் அந்த பெற்றோருடைய பேச்சை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு தாத்தாவாக ஒரு பாட்டியாக அந்த பேர குழந்தையை வளர்த்தெடுக்கின்ற ஒரு பொறுப்பு அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வருகின்ற பொழுது எவ்வளவு ஆசையா அந்த பேரனையும் பேத்தியையும் வளர்த்து எடுப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்கூடு. உங்களுடைய தாத்தா பாட்டி கூட நீங்களும் இருந்திருப்பீங்க இல்லையா? ரொம்ப அருமையா அந்த சாயந்தரம் வேலை ஆயிடுச்சு, பூசைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா, குளிப்பாட்டி, அம்மா அப்பா குளிப்பாட்டுறாங்களோ இல்லையோ, தாத்தா பாட்டி நல்லா குளிப்பாட்டி, பவுட்ரு அரைமரக்கா பவுட்ரு இல்லை, நிறைய அந்த பவுடர் டப்பாவில் கொட்டி வச்சிருக்க பவுடர் எல்லாத்தையும் அழகா எடுத்து அப்பி, அந்த கண்மையை எடுத்து அழகா தீட்டி, அப்படியே ஒரு பொட்டு வச்சு அப்படியே கூட்டிக்கிட்டு ஒரு அழகா ஒரு பூவை வச்சு தன்னுடைய கையை பிடித்து கொண்டு தூக்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா அப்படியே தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு வருவாங்க. நல்ல ஒரு தாத்தாவாக ஒரு பாட்டியாக. அன்பிற்குரியவர்களே, இது ஒரு புறம். ஓகேங்களா? ஸோ தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். நாம குழந்தைகளை எப்படி வளர்த்திருக்கிறோம்? 2 உதாரணம் சொன்னேன், ஆபிரகாம், அடுத்து 2வதா ஏலி. அப்புறம் இதே போல் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, இப்போ அம்மா சொன்னாங்க இல்லையா, ஊதாரி மைந்தன் கதையில வருகின்ற அந்த அப்பா நல்ல அப்பா தான் இல்லையா? நல்ல அப்பா தான், எல்லாமே நல்லதான் செய்கிறாரு. பிள்ளை வந்து கேட்குறான், சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, ஓகே, எங்கிட்டாவது போயிட்டு நல்லபடியாக வளர்ந்து வந்தா சரி. ஒரு காலத்துக்கு அப்புறம் கொடுக்குறாரு. போனவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வர்றான். ஆனால் அந்த தகப்பனுடைய அந்த அன்பானது கொஞ்சம் கூட குறையலை. என்னதான் ஏமாத்திட்டு போனாலும் தகப்பனுடைய அன்பு குறையலை. அன்பிற்குரியவர்களே, இந்த எடுத்துக்காட்டுகள் மத்தியில நம் ஆண்டவராகிய கடவுள், நம் தந்தையாகிய இயேசு கிறிஸ்து, தந்தையாகிய கடவுளை நாம யோசித்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ எல்லா பெற்றோருக்குமே கஷ்டம் இல்லையா? எல்லா பெற்றோருக்கும் கஷ்டம் இருக்கு, அதே நேரத்தில் மகிழ்ச்சி இருக்குது. நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள், நம்ம எல்லாரையும் படைச்ச தந்தை, நம்ம எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கிறார் இல்லையா? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. ஐயோ, பழைய பாடல் ஒன்று பாடிட்டு இருக்கிறேன். அன்பிற்குரிய, நம்ம எல்லாருக்கும் ஒரே தந்தை கடவுள் இருக்கிறார், ஒரே தந்தையாகிய கடவுள் இருக்கிறார். இந்த தந்தை எப்படிப்பட்ட தந்தையாக இருக்கிறார் என்பதை தான் அந்த ஊதாரி மைந்தன் கதையானது சொல்லுகின்றது. அது மட்டுமல்லாம இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவர் எப்பேற்பட்ட ஒரு தந்தையாக இருக்கிறார் அப்படி சொல்லி. என்னை விட்டு கொடுக்காதவர் இல்லையா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். யார் அவரு? நம்ம கடவுள் தாங்க, நம்ம தந்தையாகிய கடவுள் தாங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. நம்ம எப்போதும் விட்டு கொடுக்காதவர் அவரு. இந்த தந்தை, இந்த ஒரு தந்தை, இந்த அது என்ன சொல்றது, இந்த உலகில் வாழுகின்ற பொழுது சில தந்தையர்கள் சொல்லலாம், நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணாதாண்டா என் மகன், இல்லன்னா நீ மகனே இல்லடா அப்படி சொல்லி கை கழுவி விட்டு போகலாம். சில நேரங்களில் பிள்ளைகள்
நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதான் என் அப்பா, இல்லன்னா நீங்க எங்க அப்பா கிடையாது, நீங்க என் அம்மா கிடையாது, இந்த சொத்தை கொடுத்தாதான் நீ அப்பா, இல்லன்னா என் அப்பா கிடையாது, என் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைகளை விட்டு போகலாம். இந்த உறவோடு இருந்தாதான் நீ என் அண்ணன், என் தம்பி, என் அக்கா, என் பங்காளி, என் மாமன், என் மச்சான், என் நாத்தனா, என் கொழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா அவங்க எல்லாம் கூட இருக்கலாம், கூட எல்லாம் போகலாம். ஆனா நம்மை விட்டு கொடுக்காதவர் யாரு? இவர் மட்டும்தான். என்னைக்கும் விட்டு கொடுக்காதவர். எந்த நேரத்திலும் இரு கரம் விரித்து கொண்டு என் மகனே, என் மகளே வா, உனக்கு நான் முழுமையான வலிமையை கொடுப்பேன், உனக்கு வலிமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். உன்னை வந்துட்டு யார் என்ன செஞ்சாலும் சரி, நான் உன்னை இருந்து நான் உன்னை மீட்டுக் கொள்வேன் அப்படி சொல்லி எப்போதும் துணையாக இருக்கக்கூடியவர். யோசுவா புத்தகத்தில் நம்ம வாசிக்க கேட்பது போல, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே. எதுக்கு நீ பயப்படுற? எதுக்கு நீ கலங்குற? நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு யார் கலக்கத்தை கொடுக்க முடியும்? அதே போல நம்முடைய பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? என்ன பிரிக்க முடியும்? உங்க சண்டை சச்சரவுகள் பிரிக்க முடியுமா? வேதனை, சோதனை, நெருக்கடி பிரிக்க முடியுமா? இல்ல வேறு என்னதான் பிரிக்க முடியும்? எதுவும் பிரிக்க முடியாதுங்க. கடவுளுடைய அன்பில் நாம இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டவே மாட்டார். அதனால எழுந்து நின்று நம்ம எல்லாரும் சேர்ந்து, அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான் இல்லையா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கைத்தட்டி, கொஞ்சம் கைத்தட்டி, ஏன்னா தூக்கம் வந்துடும் நிறைய பேருக்கு. இப்ப என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. மீண்டும் பாடுவோம். விட்டு கொடுக்காதவர், என்னை வாழ்கின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம், 99 ஆடுகளை குறித்து நான் மகிழ்வதை விட மனம் மாறி வருகின்ற ஒரு ஆட்டை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா அந்த ஆட்டை நான் தேடி மீண்டுமாக என்னுடைய பட்டிக்குள் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் ஆட்டுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டு இருந்தால், என்னுடைய ஆடு சினையாக இருந்தால், அதை நான் சிறந்த கவனத்தோடு பார்த்து கொள்வேன். அதுக்கு நான் மருந்துட்டு அந்த ஆட்டை குணப்படுத்துவேன். அந்த ஆட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் நல்ல ஒரு பசும்புல் வெளி மீது நான் அவற்றை நடத்தி செல்லுவேன் அப்படின்னு சொல்றார். அன்பிற்குரியவர்களே, நான் வழி மாறும் போது, வழி தவறி செல்லுகின்ற பொழுது நமக்கு அவர் பாதை காட்டுகிறார். என்னால் முடியாத போது நம்மை தூக்கி நடத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, பைபிள்ல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. எல்லாருமே சவுல் அவருடைய படைகள் எல்லாம் நிக்குது. எதிர்த்தாப்புல பெலிஸ்தியர்கள் நிக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் இருந்து ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. யாரு நிக்கிறாப்புல? கோலியாத் வந்து நிக்கிறான். இவனை எதிர்கொள்ளவே முடியாது, இவனை கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்ற பொழுது தாவீது சொல்றாரு, கடவுளுடைய வல்லமையில, கடவுளுடைய பெயரை நான் வர்றேன், இன்னைக்கு ஒன்ன என் கையில ஒப்புவிப்பார். அன்பிற்குரியவர்களே, நமக்கு எதிராக இருக்கக்கூடியது பெரிய மலையாக இருக்கலாம், பெரிய துன்பமாக இருக்கலாம், அது பெரிய கடனாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு துரோகமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு எதிரியாக சாத்தானால் செய்யப்பட்ட ஒரு வேலையாக இருக்கலாம். உங்களுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பில்லி சூனியத்தை வச்சு யாராவது ஏதாவது ஒண்ணு செஞ்சு நீங்களாம் நலிஞ்சு போகணும் அப்படி சொல்லி கூட யாராவது பண்ணிருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, நம்மால முடியாது, ஆனா எல்லாரும் நம்மளுடைய கடவுளால அது நிச்சயமாக முடியும். அதனால சேர்ந்து பாடுவோம். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என்னை பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அன்பிற்குரியவர்களே, தாவீது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவரா இருக்கிறாரு இல்லையா?
அவர் செய்யறாரு ஒரு காரியம், ஒரு மோசமான ஒரு காரியத்தை செஞ்சாரு. உரியாவின் மனைவியை அவர் விரும்பி தவறான ஒரு காரியத்தை செய்து விடுகின்ற பொழுது நத்தானியேல் அனுப்புறாரு, தன்னுடைய இறைவாக்கினர் அனுப்புறாரு. ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடுதான் இருந்துச்சு, அந்த ஆட்டை ஒருத்தன் பறித்து கொண்டான், அவனை நீ என்ன செய்வ? அவன் சாக வேண்டும், அவன் கொல்லப்பட வேண்டும், நீதான் அந்த ஆளு. அவனுக்கு உரிமையானதை நீ பறித்து கொண்ட, அதனால நீதான் அந்த ஆளு, நீதான் சாகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மனம் வருந்தி சாக்குடை உடுத்தி அப்படியே வருத்தப்படுகின்றார். அப்போது சொல்றாரு, சரி நீ சாக மாட்ட, உனக்கு பதிலாக உனக்கு இத்தனைப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போறேன் அப்படி சொல்லி அவருடைய பிள்ளையானது அவருக்காக மரிக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, பாவம் செய்கின்ற பொழுது நம்மை உணர்த்துகிறார். மகனே மகளே, நீ செல்கின்ற பாதை தவறு. மனசாட்சியின் மூலமாக சொல்லுகிறார், இது தப்புப்பா, நீ இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை செய்யக்கூடாது, நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்யக்கூடாது, நீ இப்படிப்பட்ட கெட்ட பாதையில நீ நடக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான எண்ணங்கள் உனக்குள்ளாக இருந்து உன்னை மயக்கிவிடக் கூடாது, சாத்தானினுடைய இந்த சோதனைக்கு நீ அடிமையாகி விடக் கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் கூடவே இருந்து தன்னுடைய காவல் தூதரை நம்மோடு உடன் இருத்தி எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறார், மகனே மகளே, நீ இந்த பாதையில போயிடாத, நீ பாவத்துல விழுந்துடாத அப்படி சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தேன். இல்லையா? இயேசு கிறிஸ்துவ எத்தனையோ பேர் நோகடிக்கிறாங்க இல்லையா? பலவிதமான கேள்விகள்லாம் கேட்கிறாங்க. நீ எந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ இது மாதிரிலாம் செய்யற? நீ இப்படி பேய்களை கொண்டு நீ பேயை ஓட்டி கொண்டு இருக்கிற, உன்கிட்ட எந்த வல்லமையும் கிடையாது, நீ கடவுளுடைய மகன் கிடையாது, நீ ஒரு பெருந்தினிக்காரன், நீ ஒரு குடிகாரன் அப்படிலாம் சொல்லி நோகடிக்கிறாங்க, காரி உமிழ்றாங்க, கடைசியில சிலுவையில் அறைகிறார்கள். செருப்பால் அடிக்காத குறை, கன்னத்துல எல்லாம் அறைகிறாங்க, சாட்டையால் அடித்து பீக்கப்படுகிறது. இருந்தாலும் கடைசி நேரத்துல கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை அங்க இருந்துட்டு, இவர்கள் என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். நாமளும் சரி விட்டுட்டு போயிடலாம். பேதுருடைய வாழ்க்கையில பாக்குறோம், அவர் சொல்றாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்னாடி, ஆண்டவரே நான் உண்மை விட்டு போகவே மாட்டேன், யாரு ஓடி போனாலும் சரி, யாரு உண்மை விட்டு விலகினாலும் சரி, நான் போக மாட்டேன், நான் மாறவே மாட்டேன், உன்னோடு சேர்ந்து செத்தாலும் சரி சாவேனே ஒழிய உன்னை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அவரு அடுத்து 3 முறை மறுதளிக்கிறார். இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்த பிற்பாடு பேதுருட்ட கேட்கல, என்ன கேட்கல, ஏன்டா என்னைய மறுதளிச்ச, 3 வருஷமா என் கூட இருந்தியே, நான் செஞ்ச அற்புதத்தை எல்லாம் பார்த்தியே, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியே, நான் உன்னை மறுதளிக்கவே மாட்டேன்னு எல்லாம் சொன்னியே, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கல. அவர் கேட்டது, நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுருகிட்ட வார்த்தை பாருங்க, நீ என்னை அன்பு செய்கிறாய். அன்பிற்குரியவர்களே, பாவம் செய்து நீங்கள் விலகினாலும் சரி, விலகி சென்றிருந்தாலும் சரி, மனம் மாறி வருகின்ற பொழுது, மனம் உடைந்து வருகின்ற பொழுது, நான் செய்தது பாவம் என்று உணர்ந்து நான் திருந்தி வருகின்ற பொழுது, கடவுள் நிச்சயமாக அந்த பாவத்தை குற்றத்தை மன்னித்து, அன்பிற்குரியவர்களே, எவ்வாறு பேதுருவிடம் கேட்டாரோ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு அந்த கேள்வியை தான் கேட்பாரே ஒழிய, நீ ஏன் அப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டாருங்க. இப்பயும் உங்கள்கிட்ட நம்மள்கிட்ட கேட்கிற கேள்வி அதுதான், மகனே மகளே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அன்பு செய்றீங்க அப்படின்னா சேர்ந்து பாடுவோம். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர், நன்றி இயேசுவேன்னு சொல்லி சேர்ந்து பாடுவோம். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது உன்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், அன்பிற்குரியவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அப்சலோம் தன்னுடைய பிள்ளை அரசாட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு துரத்துறான், கொல்லணும், அப்பாவையே கொன்று போடணும்னு சொல்லி துரத்துறான். சவுலினுடைய ஒரு பணியாளர், சவுலினுடைய வீட்டை சேர்ந்தவன் வர்றான், கேவலமா திட்டுறான். சவுலுடைய ரத்தம் உன்னை சும்மா விடாது, நீ அவருடைய ரத்தத்தை சிந்தின, அவங்களுடைய குடும்பத்தை ரத்தத்தை சிந்தின, கடவுள் உன்னை தண்டிக்கிறாரு இப்போ அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக இழிவாக பேசி அவரை தூற்றி தன்னுடைய கைகளிலிருந்து மண்ணை வாரி இறைத்து விடுகிறான், கல்லால் எரிகிறான். நீ அழிஞ்சு போவ, நீ நாசமா போவ. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம், எவ்வளவோ நல்லது அவர்களுக்காக செய்திருப்போம், அந்த நல்லதையெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்ட, நீ நாசமா போவ, நீ அழிஞ்சு போவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போதைக்கு தாவீது சொல்றாரு, ஒருத்தர் சொல்றான், தாவீதோட கூட இருந்தவங்க சொல்றாங்க, இந்த நாய், ஒரு செத்த நாய் உமக்கு எதிராக பேசுவதா, நீங்க ஆணையிடுங்க, நாங்க போய் கொல்றோம், விட்டுடு. ஒருவேளை கடவுளே அவனை
பேச சொல்லி அனுப்பி இருந்திருக்கலாம். இல்ல, இன்னொரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இல்ல, ஒருவேளை இவன் இப்படிலாம் பேசுறான, இதன் பொருட்டு கடவுள் என் மீது இரக்கம் கொண்டு இந்த சூழ்நிலையை மாத்தலாம், இந்த மோசமான ஒரு சூழ்நிலையை மாத்தலாம், என்னுடைய மகன் அப்சலோமின் கையிலிருந்து என்னை தப்புவிக்கலாம், எனக்கு கடவுள் அருளை வழங்கலாம். இவ்வளவு கேவலமா பேசுறான, இதன் பொருட்டு நான் பொறுமையாக போகின்றதன் பொருட்டு கடவுள் எனக்கு ஆசிரை வழங்கலாம், அதனால இவனை எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. இதோ நம்மளா இருந்தோம்னா அப்படி பேசினவன் வாயில குத்தி வாயை கிழிக்காம விட மாட்டான். எப்படா நீ இதெல்லாம் பேசின அப்படி சொல்லிட்டு போய் கொண்டு போடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லாம விட மாட்டான். ஆனா அங்க தாவீது பொறுமையாக இருந்ததனால் கடவுள் அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அதுக்கடுத்து சாலமோனை அரசாள வைக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து மீண்டுமாக அவருடைய அரசாட்சி நிலை நிறுத்தும் பொருட்டு அவரை மேன்மைப்படுத்துகிறார். தலை குனிந்த இடத்திலே அவரை உயர்த்துகிறார். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் அப்படி சொல்லி மகிழ்ச்சியோடு அன்பிற்குரிய இன்னைக்கு நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களை தலை குனியும்படியாக யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினாங்களோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க தலை குனிஞ்சு இருக்கிறீங்களோ, எந்த வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாம நிமிர்ந்து பார்க்க முடியாம உங்களை கேவலமாக திட்டிக் கொண்டு உங்களை ஒரு துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றார்களோ, அந்த இடத்துல அவர்கள் கண் முன்பாக அந்த எதிரிகளின் முன்பாக கடவுள் இன்று உங்களை உயர்த்துகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் அப்படி சொல்லிட்டு தலை மீது கை வைத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடவே வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சர்வீரே. நம்முடைய கரங்கள் அனைத்தும் இப்போது நம்முடைய நெஞ்சுக்கு அருகில் இருக்கட்டும். நம்ம எல்லாரும் தொடர்ந்து பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர் அப்படி சொல்லி தொடர்ந்து பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சர்வீரே. மீண்டுமாக, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சர்வீரே. ஆமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எப்போதுமே விட்டு கொடுப்பது கிடையாது. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வெரி பிரசியஸாக, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் விலை மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவருமே, உம்முடைய சாயலை கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவருமே, உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவரே, உம்முடைய அந்த அருள் வரத்தினாலே எப்போதும் விலை மதிப்பு மிக்கவர்களாக, எந்த ஒரு குறையும் இல்லாதவர்களாக, நல்லதொரு மாணிக்க கற்களாக, நல்லதொரு ஒரு பவளமாக, நல்லதொரு தங்கமாக, நல்லதொரு உம்முடைய மகனாக மகளாக நீர் செய்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இறைவா. இந்த வேளையில உம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எப்போதும் விட்டு கொடுக்காமல், எந்த ஒரு சூழலிலும் உம்முடைய கைகளில் இருந்து நாங்கள் விலகி விடாமல் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே உம்முடைய கரங்களை கரங்களால் பிடித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம். நல்ல தந்தையே இறைவா, எங்களுடைய ஜெபத்தை கேட்டருளும், எங்களுடைய விண்ணப்பத்திற்கு கனிவோடு நீர் செவிசாய்த்திரளும். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை நீர் துடைத்திரளும். உள்ளம் உடைந்து போய் இதோ இந்த வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற வேண்டல்களுக்கு நீர்தாமே கனிவோடு செவிசாய்த்து இறைவா, எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் உம்மை நோக்கி கூக்குரலிட்ட போது அந்த கூக்குரலை கேட்டு அவருடைய கண்ணீரை கேட்டு கண்ணீரை துடைக்கும்படியாக நீர் மோசேயை அனுப்பினீரோ, இறைவாக்கினர்களை அவர்களுக்கு அனுப்பி அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அளித்தீரோ, அவருடைய அந்த தீமையான எண்ணங்களில் இருந்து முழுமையான ஒரு விடுதலை அளித்தீரோ, அந்த பயங்களில் இருந்து அச்சங்களில் இருந்து விடுதலை அளிக்கும்படியாக நீதி தலைவர்களையும் அரசர்களையும் கொடுத்தீரோ, அதே போல ஆண்டவரை இதோ இந்த வேளையில உம்முடைய தூய ஆவியானவரை எங்களுக்குள்ளாக கொடுத்து எங்களுடைய பயம் அச்சம் எல்லாம் நீங்கும்படியாக, எங்களுடைய அந்த கடன் தொல்லைகள் நீங்கும்படியாக, எங்களுடைய தொழில்கள் வியாபாரங்கள் விருத்தி அடையும்படியாக, என்னுடைய மகன் மகள் நல்லதொரு பேச்சை கேட்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழும்படியாக, நான் என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் நல்லதொரு முன்மாதிரியாக வாழும்படியாக ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும் இறைவா. இதோ இந்த பரிசுத்த வேளையில
உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, இப்போ அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மாண்புயரில் வருளருள் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. உள்ளன்களாலே மனிதனை அறிய இயல முறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. இதற்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தி யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இதோ இப்போது நம்ம எப்போதையும் விட்டு கொடுக்காம நமக்கு தகப்பனாக, நல்ல ஒரு தகப்பனாக, எடுத்துக்காட்டான ஒரு தகப்பனாக, நீங்களும் நானும் நல்லதொரு தகப்பனாக, தாயாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்ற இந்த அன்பான தேவனுடைய அருள் ஆசீர்வாதத்தை நாம் பெற இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம அருமையாக வாசிக்க கேட்க இருக்கிறோம். ஒரு மூப்பர் எப்படி இருக்கணும், ஒரு ஆயர் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, குடும்பத்திற்கு தகப்பனாக தாயாக இருக்கிறவர்கள் ஒரு ஆயராக இருக்கிறோம் இல்லையா? ஒரு ஆயனாக. அதே போல் தாத்தா பாட்டியாக இருக்கிறவர்களும் சரி, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆயனாக இருக்கிறோம். ஸோ குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மற்ற உறவினர்களும் சரி, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ அதனை பொறுத்து தான் அவங்களும் பின்பற்றி வருவார்கள். அதனால் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவர், நமக்கு எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் நிறைவுள்ளவராக இருப்பது போல நாமளும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் எவ்வாறு தூயவராக இருக்கிறாரோ அதே போல நாம எல்லாரும் தூயவராக இருக்க வேண்டும் அப்படி சொல்லி இந்த தகப்பன் விரும்புகிறார். எப்படி நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் தூய்மையானவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக, உயர்ந்தவர்களாக, எல்லோரும் போற்றக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமோ அதே போல இந்த கடவுளும் ஏன் பிள்ளை, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் பார்த்து கடவுள் ஆசைப்படுறார். இந்த தந்தை ஆசைப்படுறார், நீங்களும் சரி நானும் சரி எப்போதும் தூய்மையானவர்களாக, இவரை போல தூய்மையானவர்களாக, இவரை போல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இதோ இந்த இறுதி ஆசீர்வாதத்தில் அந்த ஆவியானவருடைய அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கணும். இவரை போல நாமளும் தூய்மையானவர்களாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் தூய்மையானவர்களாக இருக்கணும். நம்முடைய பேர பிள்ளைகள் தூய்மையானவர்களாக இருக்கணும். பெரியவர்கள் எல்லோருமே தூய்மையானவர்களாக நல்லதொரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை, புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி சொல்லி ஆசீர்வாதத்தில் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று
உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பின்வரும் கருத்துக்கள் இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மரியா தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காகவும்,